தேவர்கள் வந்து முறைப்படி வந்து இந்த மேற்கத்திய இசை மேலே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். லண்டன்லாம் படிச்சுட்டு வந்தார் போயிட்டு. அது ஒரு விஷயம் இருக்கு. 10வது படமோ 11வது படம் தான் அவருடைய தேவா யாருன்னு உச்சத்தில் போய் நின்ற ஒரு விஷயம் பார்க்கணும்னா அண்ணாமலை. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது. பட்டி தொட்டி எங்கும் போய் நினைச்சு பாடல்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஆச்சு. அதுக்கு பிறகு தேவா யார் யாது அப்படின்னு ஓரளவு யார் அது அப்படின்னு பேசப்பட்ட விஷயத்தில் இந்த வருஷம் ஒரு 7-8 படம் பண்ணுறாரு. ரஜினி சார்ட்ட கேபி சொல்கிறார் தேவா பண்ணலான்ட்டு. தேவனா யார் அப்படின்னு அவருக்கு தெரியல. இல்லை சார் கம்போஸ் பண்ணுறவங்க தான் தேவா அறிமுகப்படுத்தி வச்சு ஃபஸ்ட்டு சாங்கே ட்யூன் பண்ணி வச்சுருக்காரு. அதை பாடி கேட்கும்போது ரஜினி சார் ஷாக் ஆகிறாங்க. இன்ன வரைக்குமே ரஜினி சாருடைய கேரியரில் டைட்டில் மியூசிக்கு அது போட்டதான் இன்ன வரைக்குமே இருக்கு. தேவாலனா கானா தேவா தான். கானான்னு ஒன்று இருக்குங்கிறதே சென்னை மக்கள் இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்சது தேவாரம் மூலமாக தான் வச்சு. உங்களுக்கு தேனிசை தென்றல்ங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தவரே மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன் கொடுத்த பட்டம். அதனால் இசைக்கலைஞர்கள் கச்சேரி பண்ணுறவங்க நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பெருந்தன்மை தேவா கிட்ட இருக்குங்கிறத சில இசையமைப்பாளர் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த பாட்டு விஜய் டான்ஸ் ஆடுறாரு. 2K கிட்ஸுக்கு பிடிக்குது. விஜய்க்கு 2K கிட்ஸு ஜென்சி கிட்ட இருக்காங்க. அவர்கள் கேட்கும் இந்த பாட்டு யார் போட்டதுன்னு கேட்குறாங்க. தேவாகும் போது எனக்கு கிடைக்கிற பெருமைங்க. நீங்கள் அஜித்னாலும் சரி விஜய்னாலும் சரி எத்தனையோ படங்களில் பாடலை இட்டு கொடுத்தாரு. கச்சேரி முடிஞ்சோன்னா தேவா போய் பார்க்குறாங்க. சார் கல்யாணிச்சு குழம்பு ரொம்ப சொன்னீங்க என்னவா பேருச்சுன்னா சலோமியா. தேவா சாகர் இது பாட்டுமா இது? அந்த பாட்டில் தான் நான் வந்து உங்களுடைய ரசிகையாக மாறினேன். என்னுடைய பிறந்த குழந்தைக்கு நான் அதே தான் சலோமியன் தான் பேர் வச்சிருக்கேன். இப்போ தேவா கண்கலங்கினார். சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். தேனிசை தென்றல் தேவாவினுடைய பிறந்தநாள் இன்று. அவரை பற்றின பல விஷயங்களை பகிர்வதற்காக இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேனிசை தென்றல் தேவாவுடைய பிறந்தநாள் இன்று சார். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தான் சார். அவர் வந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பக்கம் இளையராஜா கொடியேற்றி பறக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து ரஹ்மான் இசை புயல் ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இந்த 2 ஜாம்பவான்கள் தாண்டி அவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன சார்? இல்லை, இளையராஜாங்கிற அந்த ஒரு இமயம் தான் கொடிக்கட்டி பறந்த பீரியடு. அந்த கேப்பில் தான் தேவா உள்ளே வர்றார். 93 தான் ரகுமான் உள்ளே வந்தார். பட் 87லேயே உள்ளே வந்துட்டார். மனசுக்கேத்த மகாராஜான்ற படத்தின் மூலமாக வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கம்போசராக இருந்தார். அதற்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டரோட போஸ் தேவா அப்படிங்கிறோட கச்சேரிகள் நிறையா பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியட். அதற்கு முன்னாடி இவர் வந்து இசைத்துறையில் வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவருடைய தம்பி பிறந்து போனார் பார்த்தீங்களா சபேஷ். அவரெல்லாம் முதன்முறையாக வந்து கீபோர்டு ஆர்டிஸ்டாக இருந்தார். இசைத்துறைக்கு வந்ததே ஃபஸ்ட்டு அவர் தான். எல்லாமே ஃபஸ்ட்டு அவர் தான் வாங்கினது. அதை இசைத்துறைக்கு வந்தது அவர் தான். ஃபாரின் போனது அவர் தான். வீடு கட்டினது அவர் தான். தேவாவர்களே சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட்டு எங்களுடைய பிரதர்ஸில் அவர் தான் வாங்கினார். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எங்களை விட்டு அவர் தான் போயிட்டாருன்னு ஒரு விஷயம். ஸோ வருத்தமான ஒரு விஷயம் அது. பட் தேவாவர்கள் வந்து முறைப்படி வந்து இந்த மேற்கத்திய இசை மேலே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். லண்டன்லாம் படிச்சுட்டு வந்தார் போயிட்டு. அது ஒரு விஷயம் இருக்குது. அது பலருக்குமே இங்கே தெரியாது. நிறைய பேர் வந்து யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல செய்யலைன்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டாலும் அவர் இசையில் ஆர்வம் இருந்த காரணமாக போஸோட அது அப்போ சந்திரபோஸ் பீக்கில் இருக்கார். இளையராஜா முடியாதவங்க சந்திரபோஸ்கிட்ட போவாங்க. அப்போது இவர் இசையில் இருக்கிறதுனால போஸ் தேவான்னு சொல்லி நிறையா பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவர் இசையில் வந்து சந்திரபோஸ் பெரிய மியூசிக் ஆகிட்டார். அவர் காரு பங்களான்னு போயிட்டார். இவர் சரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே சென்னை தொலைக்காட்சியில் வந்து போய் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணாங்க. இந்த வயல் வாழ்வுக்கெலாம் ஒரு கச்சேரி மியூசிக் பண்ணாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்போ தான் இவர் படத்துறையில் ஆர்வம் இருக்கிறது மூலம் வந்து இதை அவருடைய தம்பி மூலமாக ஒரு வாய்ப்பு வரும்போது தான் மனசுக்கேத்த மகாராஜான்னு ஒரு வாய்ப்பு வருது. பட் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓரளவு போச்சு, பெருசாக பேசப்போல. வைகாசி பிறந்தது தான். வைகாசி இங்கே பிறந்தாச்சு. அதுதான் அவருடைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது. பட்டி தொட்டி எங்கும் போய் நினச்சி பாடல்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஆச்சு. அதுக்கு பிறகு தேவா யார் யாது அப்படின்னு ஓரளவு யார் அது அப்படின்னு பேசப்பட்ட விஷயத்தில் இந்த வருஷம் ஒரு 7-8 படம் பண்ணுறாரு. 10வது படமோ 11வது படம் தான் அவருடைய தேவா யாருன்னு உச்சத்தில் போய் நின்ற ஒரு விஷயம் பார்க்கணும்னா அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரோட. அப்போது சூப்பர் ஸ்டார் படம். அப்போது வந்து மியூசிக் டைரக்டரு அப்போது இளையராஜா அவர்கள் தான் ரஜினி சார் படத்துக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கர பீக்கில் இருக்கார். அப்போது தொடர்ந்து வந்து இளையராஜா படம் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. அப்போ தான் இது யார் போடலாம் போது இளையராஜாவுக்கும் கே பாலச்சந்தர் அவர்களுமே கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மியாக வர சமயத்தில்
இப்போ யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தேவா வந்து 2 படம் பண்ணிட்டாரு. 2 படம் இதுக்குள்ள இந்த வசந்த கால பறவைன்னு ஒரு படம் வந்து கேடி குஞ்சுமோடு பண்ணார். அது பரபரப்பாக பேச விட்டு படமாக அமைஞ்சது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்படியே வரும்போது தான் தேவாவை சொல்லும் போது தான் ரஜினி சார்கிட்ட கேபி சொல்கிறார் தேவா பண்ணலான்ட்டு. தேவனா யார் அப்படின்னா அவருக்கு தெரியல. இல்லை சார் கம்போஸ் பண்ணுறோம் தான் தேவா அறிமுகப்படுத்தி வச்சு ஃபஸ்ட்டு சாங்கே ட்யூன் பண்ணி வச்சுருக்காரு. அதை 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 பாடி கேட்கும்போது ரஜினி சார் ஷாக் ஆகிறாராம். அது வரைக்குமே இளையராஜா நம்மகிட்ட பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு தேவா நல்லா இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரஜினி சார் அதை வந்து நோ சொல்ல மாட்டார். அவர் சஜஷனில் அது வேணான்னு சொல்லவே மாட்டார். இன்ன வரைக்குமே அதுதான் டைரக்ட் சாய்ஸ் தான். இந்த ஆர்டிஸ்ட்டை போடுறோன்னா போட்டுருவீங்க, அது உங்கள் விருப்பம், நீங்கள் சாய்ஸ் பண்ணுறீங்க. நான் ஹீரோ நான் மட்டும் தான் பண்ணிட்டு போயம்பார். பட் கேள்வி கொடுத்தது மதித்து போய் சார் நீங்கள் முடிவு பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை சார்னா அண்ணாமலை படம் கமிட் பண்ணாங்க. படம் சூப்பர் டூப்பர்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ். இன்ன வரைக்குமே ரஜினி சாருடைய கேரியரில் டைட்டில் மியூசிக்கு அது போட்டால் தான் இன்ன வரைக்குமே இருக்குது. அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடும்போது ஒரு ரஜினி சார் எனர்ஜி வரும். பார்க்கும்போதே அப்படி நிமிர்ந்து உட்காருவாங்க படத்தை பார்க்கும்போதே. அந்த அது ஒண்ணே போதும் சார். அந்த கொடுத்த காசுக்கு வந்து ஓகே தலைவர் இதை பார்த்துட்டு அவ்வளோதான். அந்த பெருமை வந்து தேவா தான். அதை இடையில சங்கர் மாற்றி பார்த்தாரு, இமான் மாற்றி பார்த்தாங்க, வேலைக்கே ஆகலை. என்னையாவது அது மாதிரி இல்லை கேவலப்படுத்துறீங்களே பாட்டு மாதிரி திரும்பி தேவா டிவியை போட்டாங்க. இன்ன வரைக்கும் அதுதான் ஹைலைட். அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடுறதுக்குன்னே ஒரு பாண்ட் ஸ்டைலில் கம்போஸ் பண்ணார். ரஜினி சார் தான் மிரண்டு போனாராம். இன்னும் புதுசாக போட்டிருக்கேன்னு பயங்கர வந்து ஷாக் ஆகிட்டு ஓகே ரொம்ப நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குது. பாட்டு பூராமே பட்டி தொட்டிங்க பட்டே கழிச்சு பால்காரெல்லாம் எல்லா சாங்குமே இந்த கமர்ஷியல் சாங்கே ஒரு அந்த வந்தேண்டா பால்காரன் மேட்டர்லாம் வந்து தெறிக்க விட்டது. ஒரு மெலோடி சாங் அண்ணாமலை சாங் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒரு பேத்தட்டிக் சாங், ஒரு பொண்ணு மேலே லவ் பண்ணி ஒரு பெண் புறா, அந்த ஒரு வெண் புறா என்ன சாங் அது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கட்டாந்தரையில் படுத்தேன் தூக்கம் வந்தது, பஞ்சு மில்லியன் தூக்கம் வந்தது, அதெல்லாம் அது அந்த எமோஷனலான நிறைய விஷயம் இருந்தார். பார்த்தோம் ஒரு கமர்ஷியல் ஒரு ஒட்டுவிட்டு எல்லா வெரைட்டியுமே அழகாக பண்ணும்போது பார்த்தோம்னா பட்டம் பிச்சுக்கிட்டு போது. தேவாங்கிற வந்து மிகப்பெரிய பேசப்படுற ஒரு மியூசிக் வந்து அமைகிறார். தொடர்ந்து வரிசையாக படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பெரிய பிரேக் பாஷா படம். பாஷா ரஜினி சாரே சொன்ன வீடியோ நிறைய இருக்குது, பார்த்துருப்பீங்க. பாஷா படம் எனக்கு பிடிக்கலன்றார். என்னையா படம் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, பிளாஸ்குள்ள பிளாஸ் ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு கமர்ஷியல் பக்காவாக இல்லை, ஏதோ போகுது வருது அப்படின்னு. அந்த படத்தை ஆர்ஆர்எத்துக்கு நிப்பாட்டினது தேவானந்த் ரஜினி சாரே சொல்கிறாரு. கண்டிப்பாக பார்த்தவங்க எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க சார். ரஜினி சார் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த அவர் நடந்து வர சீனாக இருக்கும், அந்த பாஷா சாங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவர் ஒரு 100 மடங்கு பண்ணார்னா இவர் வந்து இன்னொரு 100 மடங்கு அதை எலவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு அந்த படத்தில். பிஜிஎம்லாம் விளையாடினார். அதில் இந்த ஷூக்கு ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பார், டக் டக்ன்னு. அதெல்லாம் இன்ன வரைக்குமே இப்போ பாஷா பார்த்தோம்னா ஹைலைட்டே அதுதான். அதில் வந்தேண்டா பாலுக்கிற எப்படி பண்ணாங்களோ இதில் ஆட்டோ சாங். ஸோ இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைனா இந்த சாங் தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்குமே வந்து அந்த பாடல்கள் தான் சார். அதனால் படத்துக்கு படம் வித்தியாசத்தை காமிச்சார். ஸோ அதனால் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்தது. 400 படங்களுக்கு மேலே இசையமைத்தவர். இந்த தேனிசை தென்றல்ங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தவரே மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்த பட்டம் அது. உன்னோட பாட்டில் தெரிக்க விடுதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எல்லா இசையமைப்பாளர்களும் பண்ணும்போது தான் 93 தான் அப்போ தான் ஏஆர்மன் உள்ளே வர்றாரு. ரோஜா படம் அவரும் ஒரு ஸ்டைலில் போகிறார். ரோஜா படத்தின் மூலமாக கேபி தான் அறிமுகப்படுத்துறாரு. அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் போகிறாரு. இளையராஜா அந்த பக்கம் ஒரு கலக்கிறாரு. இவர் 2 பேர் மத்தியில் தேவா வந்து கானான்னு ஒரு புதுசாக ஒரு வந்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுறாரு. அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே அவர் தானே சார். தேவா இல்லைன்னா கானா இல்லை, கானா தேவா தான். கானான்னு ஒன்று இருக்குங்கிறதே சென்னை மக்கள் இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்சது தேவா மூலமாக தான் வந்துச்சு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாங்கை கொண்டு வந்தார். படத்தில் இளையராஜா ஒரு பாட்டு வேணும்னு கேட்டது மாதிரி ஒரு தேவா பண்ணதுக்கெல்லாம் வந்து ஒரு சாங் நீங்கள் பண்ணுங்க சார்னாங்க. தேவா பாடினார், எத்தனையோ பாடல்கள் பாடினார், எல்லாமே ஹிட்டு. காதல் கோட்டையுடைய மிகப்பெரிய வெற்றிக்கெல்லாம் அவர் பண்ண அந்த கானா சாங்கு தான். ஸோ அவ்வளோ ஹிட்டு அந்த சாங்லாம் உங்களுக்கு. அதை படத்துக்கு படம் சொல்லிட்டே போகலாம். நீங்கள் கடுமையான உணர்ச்சியில் தான் தேவா பிரதர்ஸ் வந்து வந்தாங்க. அவருடைய முயற்சி ஹார்மோனியை பெட்டியை வச்சுட்டு இருக்கிறதே மெல்லிசை மன்னரும் இளையராஜா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா தேவா. ஒரு கம்போசிங் பண்ணுற ஸ்டைலே நல்லா இருக்குது சார். நான் மனசுன்னு ஒரு படம் அப்துல் ரஹ்மான் டைரக்ஷனில் ஒரு படம் கமிட் பண்ணும்போது கம்போசிங் போயிருக்கோம். இப்போ தேவா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒன்று தான் சுச்சுவேஷன் கேட்டார். என்னுடைய ட்யூன் வேணுமா இல்லை இளையராஜா ட்யூன் வேணுமா? புரியல அப்துல் ரஹ்மானுக்கு. அவர் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணது கேமராமேன், கிழக்கு வாசல் படத்துடைய கேமரா நேஷனல் அவார்டு வின்னர். புரியல சார் தேவா சார். என்னுடைய
டியூன் வேணும்னா என்னுடைய ஸ்டைலுக்கு நான் பண்ணுறேன். இல்லை இளையராஜா மாதிரி சில கற்பனை பண்ணிச்சிருப்பீங்க, இந்த மெலோடி வேணும் அந்த மெலோடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு போட்டு தர்றீங்க போது இது எக்ஸாம்பிள் என்ன, ஆசை படத்தில் ஒரு டியூன் போட்டிருப்பார், இந்த மீனம்மா அந்த ஒரு சாங் ஒன்று. அந்த டியூன் போட்டு நான் இளையராஜா ஒரு இதில் தான் எடுத்து போட்டேன், இது என்ன டியூனுங்கிறத இளையராஜா போட்டதை காமிக்கிறாரு. அவர் ஈகோ வரல பாருங்க, நான் எல்லாம் ஹிட்டை கொடுத்தா நான் ஹிட்டை கொடுக்குறேங்க, அவ்வளோதான் என் ஃபார்மேட் அதான்றார். அப்போது அந்த டியூன் வேணுமா இது வேணுமானா இவங்க கேட்டது என்னென்னா ஆசை படத்தில் ஒரு டியூன் மாதிரி வேணும் சார், உங்கள் டியூன் போட்டால் போன்றார். அது ஏன் டியூனே இல்லை, இளையராஜா டியூன்னு சொல்லி இளையராஜா போட்டதை சொல்கிறார். அதனால் அவர் ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக பண்ணக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு படத்துக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாலியோ வைரமுத்தோ கமிட் பண்ணுமோ எல்லா படமே அவங்க எழுதுன்னு பார்ப்பாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணுறது 2 பேருமே படம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு தேவா. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. வைரமுத்து 5 படம் 5 படம் என்ன தான் வேணும் பாரு, வாலியும் அந்த மாதிரி தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வைரமுத்துகிட்ட போய் பேசி சார் இந்த படம் இந்த மேட்டர் இது பண்ணு சார், அப்போ எல்லா பாட்டும் உங்களுக்கு தான் சார்ட்டார். ஸ்டுடியோவில் வைரமுத்து வரதும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வாலி சார் இந்த மாதிரி அப்படி எல்லா பாட்டும் உங்களுக்கு தான் வாலி சார், ஓகே கமிட் பண்ணேன். ஸோ இவருக்கு வைரமுத்து 2 பாட்டு வேணும், வாலி 2 பாட்டு வேணும். பட் 2 வருஷம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் இது இருக்குது, கம்போஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வைரமுத்து வச்சு முடிச்சலான்னு ஐடியா பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு வாலியை கூப்பிடலான்னு இருக்கார். வைரமுத்து வந்து கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வாலி எங்கேயோ வந்து உள்ளே வந்துட்டார், வேற ஒரு விஷயத்துக்காக வந்து வந்தவரே வந்துட்டார். வந்தோன்னே சரி தேவா கிட்ட பேசிட்டு இன்றைக்கே ஃப்ரீயாக இருக்கோம் நம்ம அதை எழுதி கொடுத்துருப்போலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டார். தேவா அசிஸ்டன்ட் ஓடி போய் காதுட்டு வந்து வைரமுத்து உட்காந்துருக்காங்க. சார் வாலி சார் வந்துட்டார் சார், இன்னும் அவரும் உதருதான். ஐயோ 2 பேரும் சந்திக்க விட்டா என்ன ஆகுது, நம்ம 2 பேரும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த வைரமுத்துட்டு அப்படி இப்படி பேசி திடீர்னு வந்து வயிற்றை பிடிச்சிட்டு சார் வைரமுத்து சார் வயிற்றெல்லாம் வலிக்குது சார், எனக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார். ஐயோ முதல்ல போயிட்டு வாங்க நீங்கள். இவரு ஓடி வந்து இங்கே வாலி என்ன சார் இருந்துருக்கீங்க, இல்லை நான் உங்கள் ஐடியாலாம் வந்துருச்சு டக்குன்னு உட்காந்து எழுதிடுவோம்னா ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, சீனியர் இல்லை. இவர் இங்கே உட்கார வச்சு அந்த டியூனுக்கு பாட்டு எழுதுறாரு, இவர் உட்காந்துருக்காரு அங்கே வைரமுத்து மாடியில் கீழே வாலி. ஒன்றுமே புரியல இவருக்கு. திடீர்னு வாலிக்கிட்ட என்ன ஒரு ஐடியா வந்தோன்னே திடீர்னு அதே ஸ்டொமக் பெயின் சொல்லி சார் திடீர்னு வயிற்று பரட்டிகிட்டே இருக்கு ஒரு 1 hour தெரில சார். அப்படியா என்ன பண்ண ரெஸ்ட் பண்ணுது போங்க, திடுத்துன்னு ஓடி வைரமுத்து உட்காரு. அங்கே ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கு. மாறி இந்த இருதலை கொள்ளை எழுப்பு மாதிரி வைரமுத்துட்டையும் வாலிட்டையும் மாட்டிக்கிட்டு பட்டப்பாடுன்னா இது ரொம்ப காமெடி சென்ஸோட சொன்னார். பண்ணி 2 பேருமே பாட்டு வாங்கினாங்க. இது என்ன சொல்கிறாருன்னா நான் 2 பேருமே யூஸ் பண்ணு நினச்சேன், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க 2 பேருமே மிகப்பெரிய கவிஞர்கள். அல்ல இவர்கிட்ட 2 அவர்கிட்ட 2 வாங்கி பண்ணினேன் அப்படி இப்படி சில நகைச்சுவையான சில விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் தேவா அவர்களுடைய விஷயங்களை வந்து 400 படங்களுக்கு மேலே பண்ணி இன்னமும் இசைத்துறையில் இருக்கார். இன்னமும் வந்து நீங்கள் ஒரு பாடலாக பாடுங்கன்னு இன்ன வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஜாம்பவான் வெளிநாட்டுக்கு நிறைய இசை கச்சேரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைய பிறந்தநாளில் நீங்கள் அவருக்கு ஒரு சிறப்பு ஒரு நேர்காணல் பண்ணுறது வந்து உண்மையிலே எனக்கு அது பெருமையாக இருக்குது. பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் சார்பம் நம்ம சார்பம் அவர்கிட்ட சொல்லிக்கலான்னு இருப்பேன். அண்ட் இளையராஜா சார் அண்ட் தேவா சார் நீங்கள் சொன்னபோது சொன்னீங்க இளையராஜா டியூன் பாட்டு தான் நான் போட்டேன் அப்படின்ட்டு. அது சொல்கிறதுக்கு நகைச்சா இருந்தாலும் கூட பல பாடல்கள் வந்து இது தேவா சார் தான் பண்ணாருன்றதே தெரியாது. பாட்டு நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், இளையராஜா சார் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஒரு படத்தில் கூட அதை வச்சுருந்தாங்க சார், லப்பர் பந்து படத்தில் என்ன இருந்தாலும் ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ராஜா தான், ஆனால் தேவா பாட்டு அந்த கஷ்டம் அவருக்கும் இருந்திருக்கும். என்னப்பா நம்ம பாட்டு கொண்டாடுறோம் ஆனால் வந்து நம்ம பேர் ரிஜிஸ்டர் ஆக முடியல, இளையராஜா இளையராஜான்னு சொல்கிறாங்க. அந்த வருத்தம் கிடையவே கிடையாது. அதுதான் சொல்லுவார், நம்ம பேர் பட்டி தொட்டி எங்கே போய் பறக்குதா, ஓகே நம்ம பாடல்களை வந்து மற்றவர் எடுத்து பாடுறாங்க செய்கிறாங்கன்னா எனக்கு பணம் வேணும்னு கேட்க மாட்டார் தேவா. இப்போவுமே அது இப்போவுமே அதே தான். என்னுடைய பாடல் வந்து உலகம் பூரா பாடிட்டு இருக்காங்கன்னா எனக்கு கிடைச்ச சந்தோஷம், எனக்கு கிடைச்ச விருது அது. அவங்க பாடி பழகிட்டோம், அதனால் காசு சம்பாதிந்தா வரட்டுமே அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து அது என்னுடைய பாடலை பாடுறது நீ சம்பாதிச்சிங்கன்னு சொல்கிறார். ராயல்ட்டி மூலமாக பணம் வருது, எனக்கு மாதம் லட்சக்கணக்கில் வருதுன்னு ஓகே. பட் எனக்கு வந்து பணம் தான் கிடைக்குமே தவிர புகழ் எங்கேருந்து கிடைக்கும், ராயல்ட்டியில் கிடைக்காது, யாருக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாடல் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புகழ். ஆனால் இசைக்கலைஞர்கள் கச்சேரி பண்ணுறவங்க நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பெருந்தன்மை தேவா கிட்ட இருக்குங்கிறத சில இசையமைப்பாளர் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல பணம் வந்து சாதிக்க போகிறதே இல்லை, பேரும் புகழும் தான் நம்ம கடைசி வரைக்குமே கொண்டு போகும். ஸோ தேவா அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா அவர் ஸ்டுடியோவில் அவர் மாதிரி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு பேசி கம்ஃபர்டபுளாக நீ இவ்வளோ தான் பட்ஜெட் சார், எனக்கு தான் முடியாது சார் பண்ணி தரேன் பாரு.
டிமாண்ட் பண்ண மாட்டார். பட் அவருடைய அமௌண்ட் ரெமினேஷனை சொல்லிடுவார். நான் இவ்வளோ பேக்கேஜும் பாரு சார், அதுக்கு உங்களுக்கு ஒர்த்து சார், என்னால் முடிஞ்சது தான் சார்னா ஓகே சொன்னார். அவ்வளோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு பேசன் அவர், இசையமைப்பாளர். நல்ல பல தயாரிப்பாளரில் இவர் பணம் நிறைய வாங்கியும் கம்மியாக வாங்கியும் நிறைய பேருக்கு படம் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இப்போ இளையராஜா சார் பற்றி நம்ம பேசும்போது இல்லை சார், அவர் ஒரு படத்துக்கும் கேஸ் போடுறாருல்ல சார். இப்போ குட் பேட் அக்லி கேஸ் போடுறாரு, கூலி கேஸ் போடுறாரு. அதே மாதிரி தேவாசாவுடைய பாடல்களுமே நிறைய பயன்படுத்தாரு. லியோவில் பயன்படுத்தினாங்க, குட் பேட் அக்லியில் பயன்படுத்தினாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறது இல்லையே சார். அது அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் ஆனது இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா. அவர் எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்கிட்ட எல்லாமே இருக்குன்றார் தேவா. நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய பாடல்களில் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச பெருமை அப்படிங்கிறார். அது யாரோ பாட்டையோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இளையராஜா பாட்டு போடுறாங்க, அவர் கேஸ் போடுறாரு, திரும்பி மஞ்சுமேல் பாய்ஸில் யூஸ் பண்ண கேஸ் பண்ண அவங்க பணம் கொடுத்தாங்க, குட் பேடில் போட்டிருக்காரு, அப்புறம் கூலியில் போட்டதுக்கும் போட்டார். அவருக்கு ரீசெண்டாக டியூட் படத்துக்கும் போட்டிருக்காரு சார். டியூட்டில் போட்டு அது ஒரு கேஸை போட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் ஒரு மனிதருக்கு ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே தேவையில்லை, வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம. பட் தேவாவுடைய கான்செப்டே என்ன அப்படின்னோம்னா, நம்ம பாடல்களை உபயோகப்படுத்துகிறாங்க நிறைய பேர், பண்ணிட்டு போட்டோம். என் பாடல்கள் மற்ற படங்களில் பேசப்படுதுன்னா அது எனக்கு கிடைச்ச விருது, சந்தோஷம்ங்கிறார். அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும்னு நான் சொல்ல வரேன். அண்ட் இப்போ அவர் படங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சார். ஆனால் அவருடைய கான்செப்ட் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ கூடுறதை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது சார். ஏன்னா அவர் பீக்கில் இருந்த டைம்லாம் முடிஞ்சு தாண்டி வந்தது. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் கூட அவருடைய பாடல்களை விரும்பி கேட்குறாங்க. அவரோட கான்செப்ட் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது சார், அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது சார். எப்படி இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போவே பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு எப்படி சார் அவர் ப்ரிப்பேர் ஆவார் ஒரு பாடல்களை எடுக்கிறதுக்கு? அவர் சார் தட்டின ஒன்றும் இசை வரும் சார் அவர்கிட்ட. நீங்கள் சொல்லி ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா உடனே டியூனை போடுவார், வரிகள் அவரே போடுவார். ஓ, டம்மி சிங்க போட்டு கொடுப்பார் நம்ம கதை, ஸ்பாட்டில் வரும் அவர் கதை. அதனால் அந்த இசை உள்ளுக்குள்ளே பிளட்டுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது வருது ஆட்டோமேட்டிக்காக. 2K கிட்ஸ் நீங்கள் கூட லியோ ஒரு பாட்டு கூட கருகரு கருப்பாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வேற சொன்னாரா? எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நன்றி சொன்னார் சார். இதுதான் பார்க்குறோம் நம்ம. அந்த பாட்டு விஜய் டான்ஸ் ஆடுறாரு, 2K கிட்ஸுக்கு பிடிக்குது. விஜய்க்கு 2K கிட்ஸு ஜென்சி கிட்ட இருக்காங்க. அவர்கள் கேட்கும் இந்த பாட்டு யார் போட்டதுன்னு கேட்குறாங்க. தேவாங்கும் போது எனக்கு கிடைக்கிற பெருமைங்க. அப்போது நான் 2K கிட்ஸுக்குள்ளேயும் ஜென்ஸுக்கு கிட்ஸுக்குள்ளேயும் நான் உள்ளே போகிறேங்கிறார். இந்த ஒரே பாடல் மூலம் நான் உள்ளே போகிறேங்கிறார். இதுதாங்க இந்த மனசுன்றது. நீங்கள் இன்னொரு விஷயம், கண்ணெதிரே தோன்றில் ஏதோ ஒரு படத்தில் இந்த இந்த ஒரு சாங்கு சலோமி சாங் வரும். ஒரு கச்சேரியில் இந்த சாங் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் இருக்காங்க, ஒரு லேடி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி தேவ கச்சேரியை பார்க்க வர்றாங்க. வெளிநாட்டில் நடந்த கச்சேரின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பாடுறாங்க, அந்த ரசிகை உட்காந்து பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, ஆரம்பரம் போகிறாங்க. திரும்பி சில வருடங்களுக்கு பிறகு அது தேவா அதே ஊருக்கு போகிறாரு. பல வெளிநாடுக்கு போகிறாரு, இன்னமும் போய்கிட்டு இருக்காருங்க. கனடா, அமெரிக்கா எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காரு தேவா கச்சேரி. துபாயெலாம், சிங்கப்பூர், மலேசியா போகிறாரு. திரும்பி அந்த கண்ட்ரி போகிறாரு. அதே பாட்டு இவருடைய ஹிட் லிஸ்ட்டில் நிறைய பாட்டில் இந்த ஒரு பாட்டு இருக்கு, கவலைப்படாத சகோதரா, கால்பட்டில் இது மாதிரி சலோமியா சாங். அப்போது இந்த பாடலில் பாட சொல்லி ஃபேன்ஸ் கத்துறாங்க. நீங்கள் திரும்பி அந்த பாட்டை பாடுறாரு. ஒரு ரசிகை முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தையோட ஒரு 6 மாதமோ 1 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். குழந்தைய கூட அந்த ரசிகையை பார்த்துட்டுருக்காங்க. இந்த ரசிகை யாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடும்போது உட்காந்து சொன்னேன் இல்லையா, அதே ரசிகை இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையோட பார்த்துட்டு இருக்காங்க. கச்சேரி முடிஞ்சோன்னா தேவாவை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது தேவா இதுக்கு முன்னாடி வரும்போதும் அவங்கள போய் பார்த்து ஒரு ரசிகன்னு சொல்லி பேசிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போவாங்களாம். இந்த குழந்தையோட போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சார் கல்யாணம் அடிச்சு குழந்தை ரொம்ப சொந்தம், என்னவா பேருச்சுன்னா சலோமியா. தேவா சாகர் இது பாட்டுமா இது, அந்த பாட்டில் தான் நான் உங்களுடைய ரசிகையாக மாறினேன். என்னுடைய பிறந்த குழந்தைக்கு நான் அதே தான் சலோமியான்னு தான் பேர் வச்சுருக்கேன். இப்போ தேவா கண்கலங்கினார். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பெருமை அப்படின்ட்டு. அதனால் அவர் எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இன்னமும் உதவி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். அவருடைய மனசு எல்லாருக்குமே வரணும்னு சொல்ல வரேன். 400 படங்களுக்கு மேலே பண்ணி இன்னும் இசைத்துறையில் பல சாதனையில் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய விருதுகள் அள்ளியிருக்காரு. இப்போ வரக்கூடிய இசைக்கலைகளுக்கு ஒரு முன்னோடியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு சகாப்தம், தேவா ஒரு சகாப்தம்.
இன்னைக்கு அவர் இசையமைக்கிறது மட்டும் இல்லாமல் பல இசையமைப்பாளர் பாடியும் வந்து கொடுத்துருக்காரு. அந்த பாடலுக்குமே வந்து ஹிட்டாக இப்போ தெரியல வந்து விஜய் அவர்களுக்காக பாடிப்பேன் பல பல இதுக்கு வந்து பாடிட்டு இருக்காரு சார். இப்போ கரண்டாக என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, இப்போவும் மியூசிக் பண்ணிட்டு இருக்காருங்க, படங்கள் பாடல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல மேஜர் வில்லனா நடிக்கிறது ட்ரை பண்ணாங்க. எஸ், நான் இசைப்பலா வந்துட்டேன், பாடல்கள் பாடிட்டேன், பட் நீங்க ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலாம், பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருந்த அப்படின்னு சொல்லும் போது தேவா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. வேண்டாங்க, நீ வில்லன் மாதிரி ஒரு இமேஜஸ் கொடுத்து நான் போய் செய்ய விரும்பல, நான் மக்கள் மத்தியில் தேவா ஒரு இமேஜோடு இருக்கிறேன், படத்தில் போனால் நான் அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு நடிக்கிறதுக்கு. பட் அவர் என்னன்னா நிறையா படம் உன்னிடத்தில் கொடுத்தேன்னா ஒரு 4-5 படம் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து பண்ணியிருக்காரு. கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு படம் வந்து நான் வந்து பேரை ஒர்க் பண்ணோட பத்திரிக்கையில் இருக்கும்போது அதில் வந்து ஜெகதீஷ் ஒரு புதுமுகம் வந்து ஹீரோ பண்ணாங்க, ஜேபி ராஜாராவ் டைரக்ட் பண்ணாங்க, ஆனந்தி ஃபிலிம்ஸ் சின்ன கவுண்டர் ப்ரொடியூசர் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் ஒரு லைட் ஒரு சிங்கிங் வரும்போது தேவா வருவார். இப்போ தேவா கூட நானும் ஆக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ அவர் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் கமர்ஷியலாக ஆக்ட் பண்ணணும்னா அவர் விரும்பலாது. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இசை மட்டும் போதும், இசைத்துறையில் இருந்தால் போகும்போது இன்னும் இசைத்துறைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்பவும் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல சார். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவர் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டாரா, இல்லை வந்து புதிய படங்கள் எதுவும் வரலையா சார் அவருக்கு? இல்லை, அதாவது அடுத்த தலைமுறை ஒன்றுனா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பீரியடு தான். இளையராஜா அன்னைக்கு கொடிக்கட்டி பிறந்தது மாதிரி இன்னைக்கு படம் தான் பண்ணுறாரு தவிர டெய்லி பிஸியாக இருக்காருன்னு கிடையாது. ஏஆர் ரஹ்மான் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டார். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் அனிருத் தான் டாப்பில் இருக்கார். இப்போ சாய் அபங்கன் வந்து ஒருத்தர் உள்ளே வர்றார், 9 படங்கள் வச்சுருக்காரு, சரியா? இப்போ அப்படிங்கும்போது தேவா இவங்க 2 பேர் மத்தியில் கொடிக்கட்டி பிறந்த ஒரு விஷயம் பாரு. அந்த பீரியடு வர 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 அடுத்த இசைப்பாளர்கள் வந்து ஒன்று ஒன்றா வரதான் செய்வாங்க. அதனால் இவர் மியூசிக் பண்ணுறாரு, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பண்ணி தருவார், கேட்கலன்னா அட்வைசர் இருக்கார், பல பேருக்கு இசை கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கார், இசைத்துறையில் இருக்கார், இருக்கும் முறைக்கு இசைத்துறையில் இருப்பேன் இருக்கார். அவருடைய சாதனைகள் பல பண்ணியிருந்தாலும் கூட குறிப்பாக வந்து சிங்கப்பூர் பிரதமர் இறந்தபோது அவருடைய அந்த இறுதி சடங்குல தேவா அவர்களுடைய தஞ்சாவூர் மண் எடுத்த அந்த பாட்டு தான் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஒரு மேடையில் பேசியிருப்பார் சார். அந்த ஒரு மொமெண்ட் எப்படி சார், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கலைஞனுக்கு வந்து உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றது வந்து உண்மையை நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கதை கொஞ்சம் இல்லை, அதுதான் அந்த ரஜினி சொன்ன ஒரு விஷயம்தான். என்னன்னா அந்த பாடல் வரியில் அவ்வளோ விஷயம் வைரமுத்து போட்டிருப்பாரு. நீங்கள் அந்த உன்னிப்பாக அந்த பாடல் காமிச்சிங்கன்னா ஒரு மண்ணில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும், தண்ணியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பிரதமர் இறந்த சமயத்தில் போய் இவர் அதை பாடல் வச்சு பாடும்போது நம்ம அதை இந்திய திரையுலகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை தான் இருப்பாங்க. அங்கே எத்தனையோ பேர் வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு இந்த வயலினை வச்சுட்டு அந்த ஒரு பேத்தடிக் மியூசிக் போட்டு போயிருக்கலாமே. பட் அங்கே கௌரவிக்கப்படுறாரு இங்கே தேவா. அப்போ உலகம் பூராமே தன்னுடைய பேர் நிலைச்சி நிற்குது. இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரசாதம்ன்ற மாதிரி சொல்கிறார். இப்போ நம்ம அதை இங்கே தான் பார்க்கணும். அதனால தான் இன்று வரைக்குமே அவர் இசைத்துறையில் வாழ்ந்துட்டு இருக்கார். இன்னும் பல சாதனைகளை கண்டிப்பாக செய்வார், ஏதோ ஒரு வகையில் செய்வார். தேவா சார் ரஜினி சார் காம்போ அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சாரோட பணியாற்றிருக்காரு, விஜயார் கூட பல ஹிட் கொடுத்துருக்காரு, அஜித் கூட பணியாற்றிருக்காரு, பிரசாந்த் கூட நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வளர்ந்து வந்த எல்லா நடிகர்களோடுமே வந்து அவர் படம் பண்ணியிருக்காரு சார். குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா குஷி அண்டு மின்சார கண்ணா இந்த 2 திரைப்பட பாடல்கள் இன்றைக்குமே இப்போ குஷி திரைப்படத்தை சமீபத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அவருடைய பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க சார். படம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த 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 படத்தில் வந்து ஒரு பாட்டையும் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த 2K கிட்ஸை பிடிச்சிட்டாரா சார் அவர்? அதுதான் சொன்னார் இல்லையா, என்னுடைய பாடல் மூலமாக 2K கிட்ஸு ஜென்ஸு கிட்ஸு மேலே நான் உள்ளுக்குள்ள மனசில் போயிருக்கேன், அது பெரிய கிஃப்ட்டுன்னார். 2வது விஜய் அஜித் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி படங்கள் மூலம் கிடைச்சோன்னா இவருடைய பாடல் மூலமாக தான் வந்து இந்த ஹீரோயிசம் நின்றுச்சு உங்களுக்கு. நீங்கள் அஜித்னாலும் சரி விஜய்னாலும் சரி எத்தனையோ படங்களில் பாடலை ஹிட்டு கொடுத்தாரு. நேருக்கு நேர் படம்லாம் அவ்வளோ ஹிட் எல்லா சாங்குமே. குஷி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாலி, ஆசை, எவ்வளோ படங்கள். அப்புறம் கமலஹாசனுக்கு பஞ்சதந்திரத்திலிருந்து நமக்கு நம்ம அவே சண்முகி எவ்வளோ சாங். ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இசை ரொம்ப முக்கியம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பாடலும் சரி. அதனால் பல இந்த நடிகர்களுக்கு படங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு ஊன்றுகோலாக தேவோட இசை இருந்தது. ஆனால் இப்போ இளையராஜா அவர்கள் வந்து அவர் நம்ம பாராட்டுற மாதிரி ரஹ்மானை பாராட்டுற மாதிரி தேவா அவர்களை பாராட்டலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது சார் பர்சனலாக. அது நீங்கள் எப்படி சார், திரைத்துறை வந்து ராஜாவையோ ரஹ்மானையோ கொண்டாடின அளவுக்கு தேவாவை கொண்டாடலையா சார்? இல்லை, அதுதான் அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான் அது. பட் அதுக்குரிய நேரம் வந்து
வரலையோன்னு நான் நினைக்கிறேன். நான் அது ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா கலைமாமணி விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு கலைமாமணி விருதுகள் கொடுத்துருக்காங்க. நிறைய இசை கச்சேரிகளில் வந்து நிறைய கலைஞர்கள் தலைவர்கள் வந்து கலந்துருக்காங்க, பாராட்டுதல்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி இளையராஜாவுக்கு வந்து அரசு எடுத்த விழா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழா எடுக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம் சார். பட் அதுக்கு ஒரு நேரம் வரலை. வரும்போது கண்டிப்பாக வந்து மிக சிறப்பாக நடக்கும் நான் நினைக்கிறேன். அதில் வந்து எல்லா கலைஞரையுமே வந்து தேவ கௌரவிப்பாங்க. ரஜினியிலேருந்து, கமல்லேருந்து, விஜய், அஜித்லேருந்து, தனுஷ்லேருந்து எல்லா பேருமே வந்து நின்று அவரோட வாழ்த்துவாங்க. அது விரைவில் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்காக தெரிவிச்சுக்கோங்க. நன்றி.